ஒரு குட்டி ஸ்டோரி. மோகனோட கிளாஸ்ல வாரம் ஸ்பீச் டெஸ்ட் நடக்கும். டீச்சர் கொடுக்குற டாபிக்க வீட்ல ப்ரிப்பேர் பண்ணி கிளாஸ்ல வந்து பேசணும். இந்த வாரத்தோட டாபிக் ஃப்ரெண்ட்ஷிப். மோகனோட அப்பா தான் மோகனுக்கு ஸ்பீச் ப்ரிப்பேர் பண்ணி தராரு. மோகன் ஸ்பீச்சை நல்லா மெமரைஸ் பண்ணிட்டு கிளாஸ்ல வந்து பேச ஆரம்பிக்கிறாரு. நல்லாவே ஸ்டார்ட்டும் பண்றாரு. ஆனா நடுவுல எல்லாமே மறந்து போயிடுது. எவ்வளவு யோசிச்சாலும் மோகனால ஸ்பீச்சை கண்டினியூ பண்ண முடியல. இதனால அவருக்கு மார்க்கும் கம்மியாயிடுது. வீட்ல அப்பா கிட்ட, அப்பா நான் நல்லா தான் ப்ரிப்பேர் பண்ணேன். ஆனா எல்லாமே மறந்து போச்சுன்னு மோகன் சொல்றாரு. நீ அர்த்தம் புரிஞ்சு தான் படிச்சியான்னு மோகனோட அப்பா கேட்க, இல்லேன்னு மோகன் தலையாட்டுறாரு. அதுதான் உனக்கு எல்லாமே மறந்து போச்சு. எப்பவுமே படிக்கிறத அர்த்தம் புரிஞ்சு சரியா படிச்சாதான் மறந்தாலும் மேனேஜ் பண்ண முடியும். அதை உன் லைஃப்லயும் அப்ளை பண்ண முடியும். தட்ஸ் ஓகே மோகன். நெக்ஸ்ட் வீக் டாபிக் ஹானஸ்டி தானே, அதை நாம சரியா ப்ரிப்பேர் பண்ணலான்னு அப்பா சொல்றாரு. மோகன் இந்த ஸ்பீச்சையும் மெமரைஸ் தான் பண்றாரு. ஆனா இந்த வாட்டி அர்த்தம் புரிஞ்சு மெமரைஸ் பண்றாரு. இதோட ரிசல்ட், கிளாஸ்ல மோகன் தன்னோட ஸ்பீச்சை கான்ஃபிடென்ட்டா எதையும் மறக்காம கொடுத்துடுறாரு. அது மட்டும் இல்லாம டீச்சருடைய கேள்விக்கு சரியான பதிலையும் சொல்லிடுறாரு. டீச்சர் மோகனுக்கு 100 மார்க்ஸும் கொடுத்து எக்ஸலண்ட்ன்ற ரிமார்க்கும் கொடுக்குறாங்க. இப்போ குறளுக்கு போவோம். கற்கக் கசடற கற்பவை கற்றபின் நிற்க அதற்குத் தக. கற்றுக்கொள்ள முடிந்த அனைத்தையும் தெளிவாக கற்றுக்கொள்ள வேண்டும். நாம் கற்றதை நம்முடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தினால்தான் அதற்கு உண்மையான பயன் இருக்கும். குறளை போற்றுவோம், மாறலை பின்பற்றுவோம். நன்றி.